எங்களோட சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் படித்தது பிடித்தது பகுதியில் வந்து த 4 Hour Work Week என்ற புத்தகத்தில் இருந்து பார்க்கின்சன் லோ என்றதை பற்றி பார்ப்போம். இந்த பார்க்கின்சன் லோ என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் அதன் உள்ளடக்கத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால் 8 மணிலேருந்து 4 மணி மட்டும் எங்களுக்கு வேலை டைம் ஒதுக்கப்பட்ட டைம்னு சொல்லி சொன்னால் அந்த டாஸ்க்கை அல்லது எங்களுக்குரிய அந்த வேலையை நாங்கள் 8 மணிலேருந்து 4 மணி மட்டும் செய்வோம். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவைக்காக நாங்கள் வெளியே போகணுமோ அல்லது அந்த வேலையை ஒரு கட்டாயத்தின் பெயரால் வந்து குறித்த ஒரு டைமுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே எங்களால் அதை முடிக்க இயலும். 8 மணிலேருந்து 4 மணி மட்டும் செய்கிற வேலையை 8 மணிலேருந்து 12 மணி மட்டும் நாங்கள் எங்களால் நாங்கள் முயற்சித்தோம்னு சொல்லி சொன்னால் சிம்பிளாக எங்களுக்கு நாங்கள் செய்துட்டு அதே வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 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 8 to 4 அந்த வேலையின் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை எங்களோட மைண்ட் வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இப்படித்தான் இந்த வேலையை இவ்வளோ நேரத்துக்களை செய்யணுமன்றதால நாங்களே எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை பயன்படுத்தி மெல்லமாக அந்த வேலையை செய்வோம். எங்களுக்கு அத்தியாவசியமாக வரைகளை நாங்கள் அந்த வேலையை வேகமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், சுருக்கமாக குறைஞ்ச டைமுக்குள்ளே செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒப்படையை செய்ய சொல்லியோ அல்லது ஒரு கட்டுரை எழுத சொல்லியோ அல்லது ஒரு ரிசர்ச்சோ அல்லது ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய சொல்லி எங்களுக்கு ஒரு கிழமை டைம் தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் ஒரு திங்கக்கிழமை காரணம் அடுத்த திங்கக்கிழமை அதை கொடுக்கணுமெண்டாம் நாங்கள் அந்த வேலையை இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து தொடங்கி ஒரு நாளுமே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்கள் செய்ய போகிறதில்லை. நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அந்த 5 நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இருந்து போட்டு அதை பற்றியே சிந்திச்சு கொண்டு அதை பற்றிய உரை பண்ணி கொண்டு இருந்து போட்டு ஒன்றில் சனிக்கிழமை செய்ய தொடங்கி போட்டு ஞாயிற்றுக்கிழமையும் செய்து திங்கட்கிழமை விடியையும் அதில் கொஞ்சத்தை செய்து போட்டு தான் கொண்டே கொடுக்க போகிறோம். இந்த விதி மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த மைண்ட் செட் இல்லாமல் நாங்கள் எங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு குறைஞ்ச நேரத்துக்குள்ள அதை செய்து முடிச்சிட்டோம்டா மிச்ச நேரத்தில் வந்து நாங்கள் அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்ன்ற விஷயத்தை தான் அவர் சொல்ல வர்றார். உதாரணத்துக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யணும் என்றால் ஒரு கிழமை எங்களுக்கு டைம் தாரணம் என்றால் நாங்கள் அந்த ப்ரெசன்டேஷனை முதல் நாளோ அல்லது அடுத்த நாள் 2 நாளுகளே அந்த விஷயத்தை நாங்கள் முடிச்சிட்டோம்டா மிச்ச பகுதியை வந்து நாங்கள் வேற நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் என்ற விஷயத்தை தான் இதில் சொல்ல வர. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு நாள் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஒரு கிழமை டைம் தாரணம்னு சொல்லி சொன்னால் முதல் 2 நாள்லேயே நாங்கள் அதை செய்து முடித்தோம்னா தான் நாங்கள் மிச்ச 5 நாளையும் ஒரு நல்ல விஷயத்துக்கு பிரயோசனமாக பயன்படுத்துவோம். மாறி நான் அந்த கடைசி 2 நாள்லேயே நான் செய்துட்டு கொடுப்பேன் தானே என்று இருந்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த 5 நாளும் நாங்கள் கடைசி மட்டும் வேற நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த போகிற இல்லைன்றதையும் எல்லாருக்கும் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கன்க்ளூஷனாக சொல்கிறேன், நான் முதல் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் பெரிட்டோ ஸ்லோன்னு சொல்லி. அந்த விஷயத்தின் சுருக்கம் என்னென்னா நாங்கள் டாஸ்கை குறைச்சி அல்லது டாஸ்கை ஃபோக்கஸ் பண்ணி டைமை மிச்சப்படுத்துகிறோம். அதாவது 20% விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி 80% விளைவை எடுக்கிறோம். இந்த பார்க்கின்சன் விதி என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் நேரத்தை மிச்சப்படுத்தி அதாவது குறைஞ்ச நேரத்துக்குள்ள நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதன் மூலம் மிச்ச நேரத்தை வந்து வேற நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்ன்றதான் இந்த 2 விதியிலேயும் உள்ள நல்ல விளைவுகள். இந்த 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 2 விதியிலேயே அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நேரத்தை இவ்வளவு வினைத்திறனா பயன்படுத்துறன்றதான் இதை சொல்ல வர. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.